எனக்கு சப்போர்ட் பண்ணும் நல்ல உள்ளம் படைத்த உறவுகளுக்கு வணக்கங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பைப் போன வருஷங்க, அதாவது நாங்கள் ஒரு வீடியோ போடணுன்னா எவ்வளோ கஷ்டம். போன வருஷத்து வீடியோவை இப்போ தான் நான் போடுறேன். இதை எப்பயோ போடலான்னு மனசில் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் வேலை காரணமாக அதை செய்ய முடியல. சில நேரங்களில் நமக்கு பேசுகிறதுக்கும் ஒரு மனநிலை வேணும். இப்போ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு மனநிலை வேணும். அதாவது சூழலும் நேரமும் ஒத்து போனால் தான் எந்த விஷயமும் வெற்றி அடையும். அதை வச்சு நம்ம இது பண்ணும்போது இந்த பைப்பில் அப்போ பல பிளானிங் இருந்துச்சு. இதை என்ன பண்ணலாம், இப்படி இந்த இடம் ட்ரக்கு ஓட்டும்போது டிராக்டரு உழவு ஓட்டும்போது இடித்து உடச்சி போட்டாங்க. அதாவது அப்போ பயிர் டைமில் இந்த குழியெல்லாம் நோண்டி வச்சுட்டு இதை ஒட்டலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பழைய பைப்பு மேலேயும் கீழேயுமா இருக்குது. கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியல. பெண்டே போட்டாலும் கூட ஒரு 2 இன்ச்சு ஏற்றியும் தாத்தியமாக 2 இன்ச்சு ஏற்றியும் தாத்தியமாக இருக்கிறதுனால அந்த பைப் ஜாயின் பண்ண முடியல. அப்படியே ஜாயின் பண்ணாலும் அது மறுபடியும் ஒழுக ஆரம்பிச்சிக்குது. ஸோ நிற்கலை, செட் ஆகலை. அதனால தான் இதை பூராமே இந்த இடத்துல இருந்து அந்த இடம் வச்சோம் பறிக்கணும். ஜேசிபி விட்டு பறிச்சுட்டு திருப்பி பைப்பை இங்கேருந்தே ஜாயின் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு ஐடியா. அடுத்து இதை லென்த்தாக இந்த இடத்துல பறிச்சுட்டு அதுக்கும் மண்ணை எடுத்து போட்டுட்டு அது அவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் வச்சோம். அதாவது ஒரு 5 மீட்ரு 6 மீட்ரு அளவுக்கு மண்ணை எடுத்துகிட்டு அப்புறம் ஓட்டலாம் பைப்பு போட்டு, அது நிற்கும் அப்படின்னு சொல்லி பல ஐடியா கொடுத்தாங்க. அந்த ஐடியாவெலாம் நான் யோசித்து பார்த்தேன். அப்போ இதில் இவங்க சொல்கிற ஐடியாவும் அதே ஏற்றியும் தாத்தியமாக பைப்பு கனெக்ட் ஆனால் தான், இல்லைன்னா அது மண்ணை பூரா பறிக்கணும். அதில் ஒரு 2 ஆள் வேலை இருக்கும். எப்படி யோசித்தாலும் ஒரு 1000 ரூபா கொடுக்காம இந்த வேலை ஆகாது. அதான் யோசித்தேன். அதே போல் அங்கேருந்து பறித்து நம்ம எடுத்தாலும் அதுக்கும் செலவு அதிகமாகும். அப்புறம் ஒரு பிளான் பண்ணேன். இது மாதிரி பைப்பை நம்ம வாங்கி ஒட்டிட்டா இது வெறும் ஒரு 650 ரூபா 700 முடிஞ்சிருச்சு. செலவை ரொம்ப மிச்சம் பண்ணிட்டேன். இப்படி இந்த பிளானில் ஒட்டினது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. அது மாதிரி எந்த வேலையும் எப்படி செய்யணுங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கங்க. என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ உறவுகளே. அடுத்து இன்னொரு பிளான் இருக்குது, அதையும் நான் இப்போயே சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம அவ்வளோ ஈஸியாக நமக்கு ஐடியா இருந்தாலும் கூட அந்த விஷயத்தை நம்ம செய்ய முடியாது. அதுக்கு இதான் இந்த வயலில் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வயலில் கரை போடாமையே நான் இவ்வளோ நாளாக சோளம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அது என்னென்னா மழை நாளில் தண்ணி நின்று அந்த சோளம் பூரா வீணாக போயிடுச்சு. ஒரு 2 ஏக்கருக்கு பக்கமாக நம்ம பண்ணுற செலவு ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆயிடுச்சு. இதில் அடுத்த ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அது இந்த வருஷம் தான். போன வருஷமே அந்த பிளானை பண்ணேன். அது என்ன சொல்கிறது, அந்த ஆட்கள் நமக்கு வேலையை செஞ்சு கொடுக்குறவங்க சரியான சூழலில் ஒத்துக்கலை. அவங்க வரும்போது மழை வந்துருச்சு. அப்படி தட்டி ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக இந்த வேலை தட்டிக்கிட்டே போயிட்டுருக்குது. இதை பற்றி நாளைக்கு நான் வீடியோவில் பேசுகிறேன். ஏன்னா அதை கேட்டுட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டேன், இதை கேட்க மாட்டீங்க. இன்னொரு நாளைக்கு இதை பற்றி பேசலாம் நம்ம. தேங்க்யூ.